எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வன்னியர் இனம். ஒரு சின்ன காணொளி. வன்னியர் இனம் நெருப்பெனும் பிறப்பாய் வாழும் இனம், நெருப்பை புனிதமாக கொண்ட இனம். சோமசூரிய அக்னி என்னும் 3 குலத்தில் மூத்த குலம் வன்னியர் இனம். சந்திர குலத்திற்கு கிருஷ்ணர் என்றால், சூரிய குலத்திற்கு ராமர் என்றால், அக்னி குலத்திற்கு ஆதி சிவனாகும். வன்னி என்றால் நெருப்பென்று பொருள்படும். வன்னியர் என்றால் நெருப்பால் பிறந்தவர்கள் என்று பொருள்படும். ஆதி சிவனால் உதித்த இனம், அக்னி ஆகிய முருகனால் ஆளப்பெற்ற இனம். ருத்ரவன்னிய மகாராஜாவால் தர்மத்தை நிலைநாட்டிய இனம். தர்மத்திற்கு தர்மராஜராய் வாழ்ந்த இனம், அதர்மத்திற்கு பௌத்தராஜனாய் காத்த இனம். பெண்மைக்கு திரௌபதி என்னும் தீயாயு நின்ற இனம். குணத்தால் ஒவ்வொரு வன்னிய குல சத்திரியனும் தர்மராஜர் தான். பலத்தால் ஒவ்வொரு பள்ளியும் பீமராஜன் தான். அடக்கத்திற்கு நகுல சகாதேவனாய் வாழ்ந்த இனம். ஆண்மைக்கு வில் விஜயனான அர்ஜுனனாய் வாழ்ந்த இனம். அகங்காரத்திற்கு எங்கள் முன்னோன் துரியோதனன், ஆட்சிக்கு என்றும் எங்கள் பரத மகாராஜன். நீதிக்கு எங்கள் முன்னோன் பௌத்தராஜன், நேர்மைக்கு என்றும் எங்கள் தர்ம மகாராஜன். எத்தனை பெருமைகள், எத்தனை தர்மங்கள் எங்கள் இனத்தில். கலியுகத்தை தாண்டின முன்னோரை ஒருமுறை திரும்பிப்பார் வன்னியா. உயிர் போனாலும் தர்மத்தை இழந்து வாழ ஒருபோதும் சிந்தனை செய்ய மாட்டாய். திறமைக்கும் பெருமைக்கும் பெயர் போன இனமடா, அதர்மத்திற்கு என்றும் துணை போகாத இனமடா எங்கள் இனம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குலம். தன்னோட உயிருக்காக வாழ்ந்தவேலடா வன்னிய. தன்னோட குல தர்மத்துக்காக உலகத்தையே வாழ வச்சவன்டா வன்னிய.